ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் சூரட்டி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு சூரட்டி எடுத்திருக்கேன். அது ஒரு 100 கிராம் வரும். இப்போ அந்த சூரட்டியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த சூரட்டியை லைட்டாக மேலே உள்ள தோலை உரித்து எடுக்கணும். ஜவுறு மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு குக் பண்ணால் தான் நல்லா பாயில் ஆகும். இல்லைனா அது ஜவுக்கு ஜவுக்குன்னு இருக்கும். இப்போ இது மாதிரி சுத்தமாக அதோட மேலே உள்ள ஜவுறு மாதிரி உள்ள தோலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த சூரட்டி ப்ரெக்னென்சி லேடிக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த சூரட்டியை ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட் உள்ள குழந்தைங்களும் இதை ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இரத்த சோகை உள்ள குழந்தைங்களுக்கும் இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது மாதிரி க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினா கம்மியாயிரும். நீங்கள் வெங்காயம் ஜாஸ்தியாக கொஞ்சம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சுவரொட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த சுவரொட்டி பாயில் ஆகிறதுக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்ந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காரத்திற்கு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்ந்து ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு லிட்டை போட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகி எண்ணெய் மேலே திரண்டு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. சூரட்டி நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரை நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொடி தான் நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் சூரட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.